எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எல்லாரும் செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே.
பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மாலைகளையும் பாதராக்குமே என் தேவனே. தேவனா பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மாலைகளையும் பாதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பாலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பாலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கிறோம்? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, வேதவசனம் சொல்லுகிறது, அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மளை கர்த்தர் மறுபடியும் பிறக்க வைத்து இன்றைக்கு ஆண்டவர் அவருக்குள்ள நம்மளை வெற்றி சிறக்க பண்றாரு பாருங்க. அந்த வெற்றி சிறக்கிற தேவனுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? வெற்றி சிறந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வச்சு உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறார். எங்கேயோ இருந்த என்ன கொண்டு வந்து அவருடைய மறைவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள வர முடியாம இருந்த, எனக்குள்ள வர முடியாம இருந்த அவர் இன்றைக்கு எனக்குள்ள வந்திருக்கிறார். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் என்பதல்ல, கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்க்கணும். யாருக்குடைய மறைவுக்குள்ள வச்சிருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற மறைவில் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மறைவு, பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு நாள் உடைக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, என்ன பாதுகாப்பான முறைகளை கண்டுபிடிச்சாலும் அதை பிரேக் பண்றதுக்கு ஒரு திருடன் இருக்க தான் செய்யலாம். அதை உடைக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு நாள் நம்மளை உடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மறைவுக்குள்ள, அதான் சங்கீதக்காரன் சொல்றான், உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவன் சர்வ, சொல்லுங்க வாயத்தர், நான் யாருடைய வல்லவருடைய நிழல்ல இருக்கிறேன், சர்வ. அதுக்குள்ள பூந்து பிசாசு என் மேல கை வைக்கிறது லேசான காரியம் கிடையாது. நம்மளெல்லாம் கர்த்தர் அப்படி அந்த மறைவுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? உங்களெல்லாம் லேசா அசைக்க முடியாது. பிசாசு ஏதாவது பண்ணி உங்களை அசைச்சலாம் கிடையவே கிடையாது. நம்மளை அவருடைய மறைவுக்குள்ள பத்திரமா நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீகமான பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம மேலாம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, நம்ம வாழ்ற பட்டணத்தின் மேல கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அப்படி பாருங்க. எழுமோன்னு இன்னைக்கு என்ன ஆகுமோ, நான் எங்க போய் என்ன மறைச்சிக்கிறது? ஒன்னும் எங்கேயும் உங்களை மறைக்க வேண்டியதில்லை. உங்களை அவருடைய மறைவுக்குள்ள வச்சு உங்களை ஒவ்வொரு நாளும் பத்திரமா நடத்தி வராரே. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம்னா அவருடைய மறைவுக்குள்ள நம்மளை ரொம்ப சிறப்பா வச்சிருக்கிறார். இதெல்லாம் எண்ணி பாடணும். ஒவ்வொரு நாளும் எழுமணும்னு சொல்லணும், இன்னைக்கு கர்த்தர் என் மறைவிடம், கர்த்தர் என் புகழிடம், கர்த்தர் என் அடைக்கலமா இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி அந்த தேவனுடைய மறைவுக்குள்ள இருக்கிறதுனால தீங்கு என்னை அணுகாது. கையவாதி சொல்லுங்க, என்ன அணுகாது? தீங்கு என்னை அணுகாது. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளையா, சர்வ வல்லவர், நிகரற்ற தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லி இந்த 91ஆம் சங்கீதத்தை நம்ம பாடலா பாட போறோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவர் உங்களை எப்படி அவருடைய மறைவுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை எண்ணி
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அந்த உறவில் நாம் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறத சந்தோஷமா எண்ணி ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். எல்லாரும் இணைந்து ஒரு பழைய பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு என்னுடைய நிழல். ஆமென். இந்த உலகத்துல வேற எல்லா நிழலும் உடைஞ்சிரும், ஒரு நாள் மறைஞ்சிரும். ஆனா மறையாத ஒரு நிழல் கர்த்தர் எனக்கு அவருடைய நிழலுக்குள்ளே என்னை வைத்து அவர் எப்படி பண்ணுகிறார்? பாதுகாப்பாய் நடத்துகிறார். அந்த தேவனை சொல்லி உயர்த்தி நாம் இணைந்து ஆராதித்து ஆண்டவரை உயர்த்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமஸ்திலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமஸ்திலாக்கியமே. அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். 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 தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சத்தமா அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் சத்தமா அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாடை காலம் புகவே சிறகுகளால் மூடுவார்.
அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதை உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதை உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வரும் சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ எல்லாரும் சொல்லுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் அவருடைய சிறகுகளினால் மூடி மறைக்கிறார் என்பதை உணர்றீங்க? என்ன ஆபத்து என்ன பொல்லாப்பு நேரிட்டாலும் நம்ம தைரியமா இருக்கலாம். அது ஒன்றும் என்னை அணுகாது, ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? சகலத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். என் தேவனாலே நான் என்ன செய்கிறேன்? ஒரு மதிலை தாண்டேன். அந்த தேவனுடைய மறைவுக்குள்ள வைத்து நம்மளை எல்லாவற்றையும் தாண்டி வர செய்வார். நம்மளை மறைக்க வேண்டிய இடத்துல மறைச்சு, பலம் கொடுக்க வேண்டிய இடத்துல பலம் கொடுத்து, காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்க வச்சு, எல்லா மதிலையும் தாண்டி வரக்கூடிய எல்லா திராணியையும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரமுயர்த்தி சொல்லுங்க. என் தேவனாலே இன்றைக்கு நாம் பார்க்கிற மதில பிரச்சனையை தாண்டி வரும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை மதில் போல இருக்கலாம், அதை தாண்டி வர கர்த்தர் அவர் என்னை அவருடைய மறைவுக்குள்ள வைத்து அற்புதமா நடத்துகிறார்.
ஆண்டவருடைய மறைவுக்குள்ள காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மை எல்லாம் கரெக்டா நடக்கும். எப்போ நடக்கும், ஏது நடக்கும், நடக்குமா நடக்கும், அந்த அங்களிப்பே இருக்காது. நிச்சயமா தெரியும் அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிற எனக்கு எல்லா நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் செய்ய வல்ல. எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, நாங்கள் உமக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, எங்களை நீர் ஒருபோதும் வெட்கப்பட விடாத தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்தீரு, கொஞ்சம் பொறுத்தீரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்தீரு, கொஞ்சம் பொறுத்தீரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கைகளை உயர்த்தி நன்மை செய்ய உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்தீரு, கொஞ்சம் பொறுத்தீரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். எத்தனை பேர் அவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்? அவரை நம்பின ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களாய் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓ, நன்மை செய்ய சொல்லுங்கள், இயேசு உண்டு, நித்தமும் செய்வார். ஓஹோ, நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓஹோ, நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்தீரு, கொஞ்சம் பொறுத்தீரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு
உனக்கு. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறோம் சொல்லுங்க. நன்மை செய்ய எனக்கு இயேசு எப்பொழுதும் உண்டு, நித்தமும் செய்வார். ஓஹோ, நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓஹோ, நன்மை செய்ய இயேசு உண்டு. அதான் நெஜம். உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கரம் தட்டி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற நான் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். இந்த நல்ல இயேசுவை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லவரை உயர்த்துவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீ நல்லவரே, துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும்
அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவாரே, சர்வ வல்லவாரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ஓ, எங்களுக்கு எல்லாம், எங்களுக்கு ஆதாரம் நீர், எங்களுக்கு பலன் நீர் ஆண்டவரே. எங்களோட கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய மறைவிடம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இதெல்லாம் தான் சொல்லி உயர்த்துறோம். எங்களை காக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நாங்க சாதாரணமானவர்கள் இல்லை என்பதுக்காகவே உம்முடைய அசாதாரணமான பாதுகாப்பு எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் விசேஷமானவர்களாய் பார்க்கிறீர். இங்க ஒருவேளை நின்று உம்மை ஆராதிக்கிறவர்கள் தங்களை ரொம்ப சாதாரணமா நினைப்பார்கள். நீர் அவர்களை எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறது நிமித்தமாய் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள வைத்து பாதுகாக்கிறீரே ஆண்டவரே. இதை எங்களுடைய மனக்கண்களில் ஆண்டவரே உதிக்கட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இதை நாங்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இங்க இருக்கிற எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உம்முடைய அற்புதமான கரத்துக்குள்ள எங்களை தாங்கி இறுக பலமாய் நீர் பிடித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னை பலமாய் பிடித்திருக்கிறார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடாம பலமாக இருக்க என்னை அவர் பிடித்திருக்கிற அவருடைய கரத்தின் வல்லமைக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய மகத்துவத்தை சொல்லிதான் நாங்க பாடுகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமான தேவன் நீர். உம்முடைய மறைவுக்குள்ள அற்பமான எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீரே. ஏன்னா நாங்க உங்க பார்வையில விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். எங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய, அசாதாரணமான காரியங்களை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் செய்ய கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனை நாங்க உயர்த்தணும். இந்த காலையில் தொடர்ந்து நீர் எங்களோட பேசும். உடைய சத்திய வசனங்கள் இங்க வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கட்டும், பலனடை செய்ய வைக்கட்டும் ஆண்டவரே. சத்திய வசனங்கள் அவர்களுக்குள்ள மெய்யான மாற்றத்தையும் தேவன் உண்டு பண்ணுகிற அற்புதமான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் ருசி பார்க்க நீர் கிருபை செய்யும். உடைய நன்மையும் கிருபையும் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியான இடத்தை நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவும் இருக்கிறீர், எங்களுக்குள்ளையும் நீர் ஆளுகை செய்கிற கர்த்தராய் நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதி உள்ள எல்லா பகுதியும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் விரும்புகிறபடி எங்களை வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.